கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 93ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது சங்கீதங்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்திலே தாவீதை சுற்றிலும் பகைவர்களாய் சத்துருக்களாய் சூழ்ந்திருந்த வேளையிலே தாவீது இவ்வளவு தனக்கு விரோதமாய் சத்துருக்கள் சூழ்ந்திருந்தாலும் ஆண்டவர் அவருக்கு கேடகமாகவும் மகிமையாகவும் தன் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறதாக அவர் தன்னுடைய விசுவாசத்தை எதிர்மறையான சூழ்நிலையிலே அவர் அறிக்கையிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த உலகத்திலே நம்மை சுற்றி அநேக எதிர்மறையான சூழ்நிலைகள் உண்டு பிரியமானவர்களே. அந்த வேளையிலே நாம் சோர்ந்து போகாமல் நாம் தாவீதை போல உற்சாகமாக அறிக்கையிடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் தான் ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகிறார். அப்படிப்பட்ட உற்சாகமான விசுவாசம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் மிகுந்த வாஞ்சியாயிருக்கிறார். எனவே தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டவர்களாக நாம் ஆண்டவருக்கு முன்பாக விசுவாசத்தை அறிக்கை செய்து சூழ்நிலையை வெற்றியாய் நாம் மாற்றிக்கொள்வோம். விசுவாசித்து தேவனுடைய கிருபையை முழுவதுமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you.